2021 ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுறாங்க. அதாவது 309வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அறிவிக்கப்படும், அமல்படுத்தப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்ச பிறகு இப்போ ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இந்த டாப்ஸ் எனப்படக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு கோடி ரூபாய் அல்லது 60 லட்சம் 50 லட்சங்கிற தொகை பெரிய தொகை என்பது தவிர அவருடைய அடுத்த வாழ்நாள் காலத்திற்கு அரசிடமிருந்து எந்த தொகையும் கிடைக்காது. அதனால் அவர் சமூக ரீதியாக உதாசீனப்படுத்தலாம். ஏன்னா 1 கோடி ரூபாய் கையில் இருக்க, அதை வச்சு அவர் வட்டி கொடுத்து கூட பேங்க் இன்ட்ரெஸ்டே எடுத்து வாழ்க்கை நடத்த. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு வைக்கலாம். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமையும்? அவருடைய பிள்ளைகள் அதை பாதுகாப்பாங்களா? அவங்க பிள்ளைகள் அந்த பணத்தை போட்டு தன்னுடைய சுயநலத்துக்கு இல்லாமல் அப்பாவுக்காக இது பண்ணுவாங்களாங்கிறதுலாம் இன்னைக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். மாசமான பென்ஷன் மணி அடிச்சா மாசமான தைரியமா உட்கார்ந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தைரியமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய, நீ இருந்தா நீ விரட்டினாலும் சரி, நான் வெளியில போய் ஒரு ஹோம்ல கூட உட்கார்ந்து என்னுடைய பணத்தை கொடுத்து நான் வாழ்ந்துருவேங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு இதையும் கொடுக்கக்கூடியது அந்த ஓய்வூதியம். என்ன இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள், இன்னும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய அம்சங்கள் என்னவென்று சொன்னால், எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது? இது முக்கியமாக. ஏற்கனவே பென்ஷன் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும், தொகுக்கப்பட்ட ஓய்வு வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது எந்த வகையில் அரசர்களுக்கு ஏற்கனவே ரிட்டையர் ஆன சிபிஎஸ் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பயன்பட போகுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஓ எப்படிலாம் இதை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு 10% பிடித்தம் செய்யப்படாமல் யாருமே பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மேம்போக்காக பார்த்தோம் என்றால் எளிதாக தோன்றும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக பார்த்தோம் என்றால் அப்படி ஒரு திட்டத்தை யாருமே அறிவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தது. அது உண்மைதான். அது இன்னைக்கும் ஆவணமாக இருக்குது, ஆதாரப்பூர்வமாக இருக்குது. பென்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து இப்போ ஒரு இரும்பு கதவு இருக்குது, இந்த இரும்பு கதவுக்குள்ளே போக முடியாது. ஒரு கதவு திறந்திருக்கு. இப்போ எதிர்காலத்தில் இதை வைத்தே அந்த பழைய கோரிக்கைகளை வென்றெடுக்கு. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கோம். என் அதிகாரிகள் மேலே ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவர் கொடுக்கக்கூடிய பணியை நான் உடனடியாக செஞ்சாதான் என் மேலே எந்த குற்றச்சாட்டும் விழுகாமல் நான் ப்ரமோஷன் வாங்கணும், நல்லபடியாக ரிட்டையர் ஆகணும், எனக்கு பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நாங்கள் வேலை பார்த்த சூழல் இருந்துச்சு. இப்போ இந்த சிபி சிஸ்டத்தில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது இல்லை. எப்போ போனாலும் அவனுக்கு பணம் கிடைக்கும். நீ சஸ்பெண்டில் போனாலும் பணம் கிடைக்கும், நீ டிஸ்மிஸ் ஆனாலும் பணம் கிடைக்கும். பென்ஷன் யாருக்குமே கிடையாதுங்கும் போது அதை பற்றி கவலை இல்லை. பணியில் அக்கறையின்மை. தேர்தல் நெருங்கினால அரசு ஊழியர்கள் வாக்கு பெறுவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் இந்த திட்டம் எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு. அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். அரசு ஊழியர்கள் வாக்கு வங்கியை பெறுவதற்காக அறிவிச்சிருக்க அரசு வாக்கு வங்கி எங்கே போயிடுச்சு? ஏன்னா இப்போ போராட்டங்கள் 6ஆம் தேதியிலேருந்து அறிவிச்சாங்க. அவங்கள இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை அறிவிச்சிருக்கிறாங்க. நான் பசியோடு 23 ஆண்டு காலம் காத்து கிடக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. நான் பிரியாணி வந்தால்தான் என் பசியை தீர்த்துக் கொள்வேன் என்று நான் இருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ. ஆனால் எனக்கு பசிக்கு தீர்க்க வந்தது எனக்கு பழங்கஞ்சி. ஆனால் பசியால் துடித்து நான் உயிர் போக இருக்கையில் பழங்கஞ்சியை ஒருவர் குடித்து சாப்பிட சொல்கிறார். நான் பழங்கஞ்சியை குடித்து விட்டு உயிர் வாழ நினைப்பேன். அப்போ நீங்கள் கேட்கும் போதே எனக்கு பிரியாணி தான் வேணும்னு தானே கேட்கக்கூடாது இல்லையா? பிரியாணி தான் வேணுங்கிறது தானே கேட்குறீங்க, உங்கள் கோரிக்கை தானே. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் சண்முகராஜன் அவர்கள்.
அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். சார், அரசு அலுவலர்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க போல. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கிட்டத்தட்ட 22 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பாக இதில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் வந்து உண்மையாகவே மிக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய தருணம் இது. குறிப்பாக வந்து இது ஒரு 23 ஆண்டு கால போராட்டம். 2004 அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா அரசு, வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு வந்து இந்தியா முழுக்க ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பங்களிப்பு ஓய்வு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. தமிழகம் எல்லாவற்றிலுமே புதிய சரித்திரத்தை படைக்கும் என்ற நிகழ்வில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1/4/2003 இந்த திட்டத்தை ஒரு வருடத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து விட்டார். 1/4/2003 இருந்து யாரெல்லாம் புதிதாக இந்த பணியில் சேருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இனிமேல் பங்களிப்பு ஓய்வு திட்டம்தான் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஊதியத்தை பணியாற்றும் பணியாளரிடம் வந்து மாதம் பிடித்தம் செய்து அதனை அரசு கணக்கில் வைத்துவிட்டு எவ்வளவு பிடித்தம் செய்யப்படுகிற தொகை எவ்வளவோ, குறிப்பாக ஒரு அரசு அலுவலருக்கு ரூபாய் 10,000 மாதம் பிடித்தம் செய்யப்படும் தொகையை, அதே அளவு தொகையை அரசாங்கம் செலுத்தி, அதாவது குறிப்பாக தொழிலாளர் ஈட்டுறுதி எல்பிஎஃப் மாதிரி இபிஎஃப் மாதிரி அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செலுத்தி பணி நிறைவு பெறும் பொழுது அவர்களுக்கு அந்த மொத்த பணத்தையும் அரசு பங்களிப்பையும் தனியார் பங்களிப்பையும் இணைத்து ஒரு பெரிய தொகையாக வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளறுபடிகள் என்று சொல்வதை விட அரசர்களுக்கு பாதகங்கள் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், பங்களிப்பு ஓய்வு திட்டம் இல்லாமல் பழைய ஓய்வு திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணிக்கொடை ஒன்று உண்டு, கிராஜுவிட்டி. 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அந்த காலகட்டத்தில் முழுமையாக பணியாற்றினால் ஒரு 15 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் கிடைச்சிச்சு. அது வந்து இப்போ 25 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. அது எத்தனை ஆண்டு காலம் பணிபுரிகிறோமோ அத்தனை ஆண்டு காலத்துக்கான ஒரு பணிக்கொடை எல்லா எம்ப்ளாயும் கிடைக்கும். அதே போல வந்து கம்யூட்டேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு 36%, 35% இருந்தது. அது 2003 போராட்டத்தில் வந்து முன்னால் வந்து அது முழுமையாக கம்யூட்டேஷன் நீக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஒன்றிய அப்போதைய தலைவர் சூரியமூர்த்தி தலைமையில் மற்ற சங்கங்களோடு இணைந்து நடத்திய பெரும் போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு அரசுடைய மாநில மாநாட்டில் வந்து 33% அம்மையார் அன்றைக்கு அந்த கம்யூட்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உதவி திரும்ப கொடுத்தாங்க. அது வந்து திரும்ப பென்ஷன்லேருந்து நம்ம திரும்ப கட்டுறது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டு ஒரு ஓய்வு பெறக்கூடிய அலுவலர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருந்தது. ஆனால் அதெல்லாம் இந்த புதிய பங்களிப்பு திட்டத்தில் கிடையாது. இன்னொன்று வருங்கால வைப்பு நிதி மூலம் நாம் செலுத்தக்கூடிய தொகை என்பது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை நாம் அதில் கடன் வாங்கிக்கலாம். ரிட்டையர் ஆகிற 1 வருஷத்துக்கு முன்னாலே 2 வருஷத்துக்கு முன்னாலேயோ 90% அதை வந்து நம்ம வந்து ஃபைனல் இதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் இப்போ நானே பணியாற்ற காலகட்டத்தில், நான் திருமணம் புரிஞ்ச காலகட்டத்திலலாம் ஊதியம் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டத்திலலாம் வந்து எங்களுக்கு 6 மாத பங்களிப்பு இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய அமுத சுரவி மாதிரி. தேவைப்பட்ட நேரம் சொல்றதை விட அது குறிப்பாக சொல்ல போனால் பெரும்பாலான அரசு அலுவலர்கள் அந்த ஜூன் மாதம் தான் இந்த வச்சிருப்பாங்க. அது என்ன பர்டிகுலரா ஜூன் மாதம்? கல்வி, குழந்தைகளுடைய கல்வி, ஃபீஸு, ட்ரெஸ் எடுக்கிறது, யூனிஃபார்ம், இந்த மாதிரி செலவுகளுக்கு அப்போ பணம் தேவைப்படும் போது இதுதான் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஒரு 20,000 எடுத்தோம்னா அந்த 20,000 குழந்தைய சேர்த்துடலாம், அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம், புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஷூ வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இதுகளுக்கே ஒரு கஷ்டப்பட்ட காலம். அப்போ அந்த காலத்தில் இந்த பொது வருங்கால வைப்பு நிதி இருக்கும். அதே போல் திருமணம், மகளுடைய திருமணம், மகளுடைய படிப்பு செலவு, இது மாதிரி வீடு கட்ட செலவு, இந்த மாதிரி பல்வேறு செலவினங்களுக்கு அது உதவியாக இருந்துச்சு. அது இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினுடைய பணியாளர்களுக்கு சுத்தமாக அதில் கிடையாது. அப்போ இவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் இல்லைங்கிறத விட அந்த ஓய்வூதியத்தினால வந்து பெறக்கூடிய ஒரு பலன் வந்து சுத்தமாக இல்லை. இதில் நான் வந்து சமூக ரீதியாக அந்த இதை பார்க்குறேன். நான் என்னுடைய கணிப்பின்படி ஓய்வூதியங்கிறது வந்து பணம் இல்லை, அது ஒரு தொகை இல்லை, அது ஒரு சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய ஒரு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை 30-35 காலம் பணியாற்றக்கூடிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய
படிப்படியாக இளநிலை உதவியாளர்ல இருந்து ஒரு பெரிய அதிகாரி வரை ம். அவர் அந்த 34 ஆண்டுகாலில் பதவி உயர்வு பெற்று போகும்போது இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் இருந்தால் சுமார் ஒரு 70-80 லட்சம் ரூபாய் கிடைக்க 1 கோடி ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. இந்த புதுசா இப்ப சிபிஎஸ்ல சிபிஎஸ்ல 1 கோடி ரூபாய் இந்த 60 வயதிலே ஓய்வு பெறக்கூடிய ஒரு பணியாளர் பெறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பிறகு அந்த 60 ஆண்டு கால பணியாற்றுக்கு பிறகு அந்த 1 கோடி ரூபாய் அல்லது 60 லட்சம் 50 லட்சம்ங்கிற தொகை பெரிய தொகை என்பது தவிர அவருடைய அடுத்த வாழ்நாள் காலத்திற்கு அரசிடமிருந்து எந்த தொகையும் கிடைக்காது. அதனால் அவர் சமூக ரீதியாக உதாசீனப்படுத்தலாம். ஏன்னா 1 கோடி ரூபாய் கையில இருக்க அதை வச்சு அவர் வட்டி கொடுத்து கூட பேங்க் இன்ட்ரெஸ்டே எடுத்து வாழ்க்கை நடத்த. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு வைக்கலாம். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமையும்? அவருடைய பிள்ளைகள் அதை பாதுகாப்பாங்களா? அவங்க பிள்ளைகள் அந்த பணத்தை போட்டு தன்னுடைய சுயநலத்துக்கு இல்லாம அப்பாவுக்கா இது பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட் இது ரொம்ப வேல்யூடான பாயிண்ட், சமூக ரீதியான கொஸ்டின். நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போனா போற வழியிலே கூவத்துல அமுக்கி சாகடிச்சிட்டு கூட போகக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு போலீஸ்காரனை கடிக்கிற இளைஞர் கூட்டம். புருஷனே தேவையில்லை, ஒரு நடிகர் தேவைன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிற கூட்டம் இந்த சமுதாயம். தன்னுடைய தந்தையை கொலை செஞ்சுட்டு கூட அந்த தொகையை தனக்கு ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சமூக அநீதி இந்த பங்களிப்பு திட்டத்தில் இருக்கு. அது உருவம் இருந்தாலும் ஓய்வூதியம் என்பது அவனுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கும். மாசமான பென்ஷன், மணி அடிச்சா தைரியமா உட்கார்ந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தைரியமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய, நீ இருந்தா என்னை விரட்டினாலும் சரி வெளியில போய் ஒரு ஹோம்ல கூட உட்கார்ந்து என்னுடைய பணத்தை கொடுத்து நான் வாழ்ந்துருவேங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு இதையும் கொடுக்கக்கூடியது அந்த ஓய்வூதியம். அதனாலதான் அரசு ஊழியர்கள் கடுமையா எதிர்த்தாங்களா அந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்துக்கு, ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியத்தை. அதனாலதான் கடுமையா நாங்க எதிர்த்தோம். ஏன்னா நீங்க மொத்தமா நீக்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல பேர் இந்த மொத்தமா கொடுத்தா போதும் நினைக்கக்கூடிய இருப்பாங்க. அவங்க ஒரு மேம்போக்கான எண்ணம் உள்ளவர்கள், மேம்பட்ட எண்ணம் உள்ளவர்கள், இல்லை இது எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே காரணத்தை தேடி அலைபவர்கள் என்பதா என்னுடைய கருத்து. இதற்கு முன்னால் இந்த ஓய்வூதியம் என்பது எப்படி வந்தது என்ற வரலாறும் நம்மளுக்கு தெரிய வேண்டும். ஒரு காலத்தில் ஓய்வூதியம் என்பது என்ன என்று சொன்னால் 10 மாத கால ஊதியத்தினுடைய ஆவரேஜ் சதவீதம் தான். ஒரு 10 மாத காலம் ஒருத்தர் பெறுகின்ற ஊதியத்தினுடைய ஆவரேஜ் தான் ஓய்வூதியமா. கடைசி 10 மாதம் கடைசி 10 மாத ஊதியத்தை சராசரியாக எடுத்துக்கொண்டு அதுக்கு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 1970களில் நகாராங்கிறவர் தான் ஓய்வூதிய தந்தை என்று போட்டப்படுவார். அவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் சமச்சீரற்ற ஓய்வூதியம் இருக்கக்கூடாது, சமச்சீரான ஓய்வூதியம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது. அது எப்படின்னா, இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்களுக்கு 10 மாத சம்பளம் என்பது உயர்ந்த சம்பளம். ஆமாம். ஒரு அலுவலக உதவியாளர், ஒரு வாயிற் காப்பாளர், வாட்ச்மேன் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு குறைந்த சம்பளம். அந்த 10 மாத ஊதியத்தையும் இந்த 10 மாத ஊதியத்தையும் நேரடியாக நம்ம கணக்கு போட்டு பார்த்தால் இவர்கள் வாங்குகின்ற தொகை வாழ்வாதாரத்துக்கே பத்தாது. ஆனா அதே காலகட்டத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அது பெருந்தொகை கிடைக்கும். நான் தலைவராக இருந்த காலத்துல 60 வயது ஓய்வு பெறக்கூடிய 60 ஆகப்பட வேண்டும் என்பதில் 58-60 ஆகணும்னு நான் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடத்துல நான் பல முறை நேரிலேயும் கடிதம் மூலம் சொன்னதுக்கு காரணம் என்று சொன்னால் சமச்சீரான ஓய்வு காலம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்று கேட்டால் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு 60 ஆண்டு காலம் மத்திய அரசு பணியின் அடிப்படையில், காவல்துறை ஓய்வா வேலை பார்க்கிறவங்களுக்கு 60 ஆண்டு காலம், ஏ கிளாஸ்ல இருந்து சி கிளாஸ் வரை வேலை பார்க்கக்கூடிய அரசர்களுக்கு மட்டும் 58. அதனால சத்துணவு பணியாளர்களுக்கு 60. அதனால 60 ஆண்டு காலம் தேவை என்பதை சொன்னது எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதே போல ஒரு ஓய்வூதியம் வேண்டும் என்று அப்போதைய முதல் கலைஞரத்துல தானித்தலைவர் சிவலோங்க அவர்கள் வலியுறுத்தி சமச்சீரற்ற ஓய்வூதியம் சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆணையை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பிறப்பித்தார்கள். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருப்பது போல கடைசியா பெறக்கூடிய சம்பளத்தில் 50%. யாருக்குமே பாரபட்சம் கிடையாது. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட வாங்குற, ஓஏ கூட குறைச்சு வாங்குறாங்கிறது பேச்சுக்கு இடம் இல்லை. என்ன கடைசியா சம்பளம் வாங்குறோமோ அதனுடைய பே பிளஸ் டிஏ, மற்ற அலவன்சஸ் எதுவும் வராது. பே பிளஸ் டிஏ 50% என்பது அந்த ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது பழைய ஓய்வு திட்டத்தினுடைய ஒரு விளக்கம். சரி சார். இப்போ புதிய ஓய்வு திட்டம் பழங்களை ஓய்வு திட்டத்தில் இது எதுவுமே கிடையாது.
எதுவுமே நடக்காது. அதான் அவங்க எதுவுமே சேமிச்சு, அதாவது சேமிச்ச ஒவ்வொரு தொகை மாசம் மட்டும் கிடைக்கும். ஒவ்வொரு வேற எந்த மாசமும் சலுகை பிடித்த கிடைக்காது என்பதுதான் ஒட்டுமொத்த அரசு அலுவல் ஆசிரியர்கள். அது தமிழ்நாடு அரசு அலுவல் ஒன்றியம் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர் சங்கங்களும் சரி, ஆசிரியர் சங்கங்களும் சரி, அலுவலக உதவியாளர் சங்கம் போன்ற, தலைமைச் செயலர் சங்கம் போன்ற அனைவருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தது. போராட்ட வடிவங்கள் வேணா வேறு விதமா இருந்திருக்கலாமே ஒழிய, அந்தந்த சங்கங்களுடைய கொள்கையில் கேட்டவர் இருந்திருக்கலாமே ஒழிய, ஒட்டுமொத்தவருடைய நோக்கம் அதே அளவுக்கு இருந்தது என்பதுதான் தாங்க பழைய ஓய்வு திட்டம் வேண்டும் என்ற அந்த 23 ஆண்டு கால கோரிக்கை. சரி சார். இப்போ புதுசா 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த டாப்ஸ் எனப்படக்கூடிய தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன சார்? நான் வந்து இதை முழு மனசோட வரவேற்கிறேன் என்று முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சார்பாக என் சார்பாகவும் நான் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து நான் இதுல வரவேற்கக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னா, இதை 3 விதமா நம்ம பார்க்கணும். முதல் விதம், இது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை விட இது எப்படி சிறந்தது. இரண்டாவது, தற்போதும் மத்திய அரசு பிஜேபி அரசு பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த ஒருங்கிணைந்த யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீம், அதை விட இது எப்படி சிறந்தது. இரண்டை விட்டு இப்ப ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கிறது. இந்த யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீமுடைய இன்னொரு வடிவம்னா இந்த டாப்ஸ்ங்கிற ஸ்கீம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், உதாரணம் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள், அவருடைய துணைத்தலைவர் ஒருத்தர் ஜெயபிரகாசன் ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் கூட சில பேட்டிகளை வந்து அளிச்சிருந்தாங்க. பாமகவுடைய ஒரு பிரிவுடைய தலைவர் அன்புமணியும் இதே கருத்தை சொல்லியிருந்தாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இதை விட கொஞ்சம் கேவலமாக கூட விமர்சிச்சிருந்தாங்க. என்ன இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள், இன்னும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய அம்சங்கள் என்னவென்று சொன்னால், எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது, இது முக்கியமா. ஏற்கனவே பென்ஷன் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும், தொகுக்கப்பட்ட ஓய்வு வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எந்த வகையில அரசர்களுக்கு ஏற்கனவே ரிட்டையர் ஆன சிபிஎஸ் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பயன்பட போகுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஓ எப்படிலாம் இதை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுல இன்னொன்று வரவேற்கக்கூடிய விஷயங்கள் வந்து, அரசு வந்து 11,000 கோடியை வந்து உடனடியாக ஒதுக்குனது. ஏன்னா ஒரு ஓய்வூதிய ஆணையம் அமைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தொகை வேணும். ஆணையம்னாலே ஒரு தொகை வேணும். அதை வந்து இப்ப சொல்றாங்க, அது வந்து தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. இது அப்படிப்பட்ட அறிவிப்பு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 11,000 கோடியை உடனடியாக அரசு நிதியை ஒதுக்குனது. இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து, இந்த 10% ஏன் பிடிக்கணும் அப்படிங்கிறது. நரசிம்மராவ் காலத்தில் வந்து என்னைக்கு எல்பிஜி என்று சொல்லக்கூடிய லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், இந்த திட்டங்கள் என்னைக்கு வந்துச்சு, உலகமயமாக்கல் திட்டம் வந்துச்சு, அப்பவே ஒன்று வந்து தொழிற்சங்க உரிமைகள் வந்து ஒன்றுனா எல்லா அரசாங்கத்தாலும் பறிக்கப்பட்டு வருகிறது. அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து, நரசிம்மராவ் காலத்திலேருந்தே அது பறிக்கப்பட்டு, வாஜ்பாய் காலத்தில் தொடர்ந்து, மன்மோகன் சிங் காலத்தில் தொடர்ந்து, இன்னைக்கு மோடி காலம் வரை இன்னைக்கு கொஞ்சம் உச்சமா இருக்கு அந்த நிலைகள், தொழிற்சங்க உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளில் வந்து இன்னைக்கு 10% பிடித்தம் செய்யப்படாமல் யாருமே பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மேம்போக்காக பார்த்தோம் என்றால் எளிதாக தோன்றும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக பார்த்தோம் என்றால் அப்படி ஒரு திட்டத்தை யாருமே அறிவிக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி சார். ஆக குறைந்தபட்சம் இந்த 10% இன்னைக்கு பிடிக்கக்கூடிய 10% இந்த சதவீதத்தை ஓய்வூதியத்தில் பிடிச்சு அது ஒரு ஆணையமாக உருவாக்கும் போது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வாழ்நாள் முழுக்க அந்த ஓய்வூதியம் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற உறுதி கிடைக்கும் போது இது நிச்சயமான ஒரு சமூக நீதி திட்டமாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நீண்ட காலமாக நீங்க வந்து அரசு அலுவலக ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கீங்க, அதனுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து மேல வந்திருக்கீங்க. இப்ப சார், இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2021 ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுறாங்க. அதாவது 309வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அறிவிக்கப்படும், அமல்படுத்தப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் வந்து ஆட்சி முடிஞ்ச பிறகு இப்போ ஆட்சி முடியக்கூடிய தருவாயில இந்த டாப்ஸ் எனப்படக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே. தங்களுடைய கேள்வி மிகச் சிறந்த கேள்வி. அந்த கேள்வியிலே ஒரு பதில் இருக்கு. ஒரு சாரார் அப்படிங்கிறத அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு திட்டத்துக்குமே 100% வரவேற்பு என்பது இருக்காது.
309ன்னு சொன்னீங்கன்னா 309வது 309வது அறிவிப்பு. கோரிக்கை இது இது மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதி. வாக்குறுதி என்று எடுத்துக்கொண்டால் 91ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு இந்த வாக்குறுதியை இந்த ஓய்வு திட்டத்தை உருவாக்கியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 2006 தேர்தலில் வந்து கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு அன்றைய தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் அறிக்கையை வந்து ஹீரோன்னு சொல்லி ப. சிதம்பரம் போன்றவர்கள் அதுக்கு மூளை முழுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது அப்ப அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில வந்து பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்பது இடம்பெறவில்லை. இது தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்து கொண்டு அம்மையார் அவர்கள் ஜோலார்பேட்டை கூட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அம்மையார் அளித்தார். ஆனா அப்ப ஜெயிக்கலையே. 2006 கலைஞர் 2006 இருந்து 2011 வரை அதை கொண்டு வரல, வாக்குறுதி நிறைவேற்றப்படல. 2011 தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலேயே அம்மையார் அவர்கள் இந்த வாக்குறுதியை சொன்னார்கள். 2011 இருந்து 2021 வரை ஆட்சி செய்த அதிமுக அரசு இது பற்றி எதுவுமே கேட்டுக்கல. ஐயா OPS அவர்கள் மூலமாக ஒரு குறைந்த நிமிட சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ முதலமைச்சரிடத்தில் நான் இதை எல்லாம் எடுத்து சொன்னேன். இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் உங்களுடைய சொன்ன செய்திகள்லாம் எடுத்து சொன்னேன். குறைந்த நிமிடம் என்றாலும் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு நேரம் அதிகமாக எனக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். நான் சொன்ன அந்த செய்திகள்லாம் முதலமைச்சர் கவனத்தோடு கேட்டறிந்து உள்வாங்கி கொண்டார்கள். கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உத்தரவாதத்தை அளித்தார்கள். சட்டசபையில் ஒரு 9 கோரிக்கைகள் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 9 கோரிக்கையில் முதல் கோரிக்கை வந்து புதிய பங்களிப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பங்களிப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக குழு அமைச்சு சாந்தசீலன் நாயர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அதோட சில மேலும் பல சத்துணவு பணியாளருடைய கோரிக்கைகள். அப்புறம் இந்த பணியில் இருக்கும்போது அரசு மரணம் அடைந்தால் கலைஞர் 10,000 கொடுத்தாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து 2 லட்சத்துக்கு வந்து நின்றுச்சு அம்மையார் காலத்தில் 96 மாநாட்டில். அதை 3 லட்சத்துக்கு வந்துச்சு. அது 5 லட்சமாக அதை ஏற்றி கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சர் 10 லட்சம் ஆக்கியிருக்காரு. அதை சரி 5 லட்சமாக ஏற்றி கொடுத்தா ஒரு 12 கோரிக்கைகளை வந்து அறிவிச்சாங்க. சாந்தசீலன் நாயர் ஐயாப்பா அவர்கள் வந்து பெரிய அளவில் எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டு அந்த கோரிக்கைகள் மனுக்கள்லாம் வாங்கினாங்க. நானும் போய் NGO தமிழ்நாடு சூழ்நிலை சார் நிர்வாகிகளோட பார்த்தோம். அப்போ நிதியமைச்சர் கூட என்ற ஒன்று சொன்னாங்க. அதாவது வந்து வெறுமனவே பங்களிப்பு திட்டம் செய்து விட்டு பழைய ஓய்வு திட்டம் வரணும்னு சொல்லாமல் இந்த பங்களிப்பு திட்டம் ரத்து செய்யாமல் இருந்தால் அரசுக்கு என்ன இழப்பு, ரத்து செய்தால் என்ன லாபம், இதனால எம்ப்ளாய்க்கு என்ன லாபங்கிறது டீட்டெயிலாக ரிப்போர்ட் எழுதி கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்டார். நான் அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் வல்லுநர்களை வைத்து குறிப்பாக கருவூலத்துறை சார்ந்த நண்பர்கள்லாம் அழைத்து, நான் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க, பென்ஷன் பார்க்குறவங்களாம் அழைத்து பேசி ஒரு விரிவான அறிக்கையை நான் தயார் செய்து சாந்தசீலன் நாயர்கிட்ட கொடுத்தேன். அது கிணற்றில் போட்ட கல்லாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அம்மையார் அவர்கள் துப்பாக்கிய நிலையில் அவங்க வந்து இயற்கை எய்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. இயற்கை எய்த பிறகு சாந்தசீலன் நாயர் அவர்கள் அந்த பதவியிலிருந்து அம்மையாருடைய ஆலோசகர் என்ற பதவியிலிருந்து தானாகவே விலகி கொண்டார்கள். ஆக அந்த அறிக்கை என்ன ஆயிட்டு என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு TS ஸ்ரீதர் ஐயாப்பா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவரை திரும்பவும் கூப்பிட்டு இந்த கேட்டாரு. அப்போ சாந்தசீலன் நாயர் அம்மையாருக்கு அளிச்ச அதே மனுவை நாங்கள் இவர்கிட்ட கொடுத்தோம். கொடுத்தப்ப அவரும் அந்த அறிக்கையும் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த குழுவும் வந்து அதுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. வாக்குறுதி அளிச்சுட்டு அந்த வாக்குறுதியை பற்றி பேசாம போன காலகட்டம் அதிமுகவுடைய 10 ஆண்டு காலகட்டம். அதனால இது ஒன்றும் பெரிய அதே இவங்க வந்து அதே திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் வந்து சென்ற போராட்டத்தின் போது நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அது உண்மைதான். அது இன்னைக்கும் ஆவணமா இருக்கு, ஆதாரப்பூர்வமாக இருக்கு. அப்ப இவர் வந்து மீண்டும் வந்து இந்த ஆட்சியில் இருக்கும் பொழுதே ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்த பொழுது எல்லாரும் இதை வந்து ஒரு கண்துடைப்பு அந்த ஏன்னா பையன் ஏற்கனவே நான் கூட அதான் நினைச்சேன், எதுக்கு குழு அமைக்கிறாங்க, டைரக்டா பண்ணிட்டு போக வேண்டியதானே, குழு அமைக்கிறதுனால என்ன, ஏற்கனவே 2 குழுக்களை பார்த்த ஒரு அலுப்பு, இந்த குழு அமைச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் உட்பட நினைத்தேன்.
இருந்தாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் நானும் வந்து ககன்தீப் சிங் பேடி ஐயாப் அவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரி, நல்ல அதிகாரி அவர்கள் கூட. அவர்களிடத்துல என் சார்பாகவும் நான் பழைய ஆவணங்களை எல்லாம் கொடுத்தேன். நம்ம அதிகாரப்பூர்வமாக போக முடியாது, ஏன்னா நான் இப்போ சங்க தலைவர் இல்லை. அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையில் நான் கலந்து கொள்ள முடியாதுன்ற பட்சத்தில் தனிப்பட்ட ரீதியில் இது போல ஆலோசனைகள் இருக்கு என்பதை முடிந்தால் இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ரீதியில் என்னுடைய அந்த அறிக்கைகளையும் அவரிடத்தில் நான் கொடுத்தேன். நாங்கள் எதையெல்லாம் சொன்னோமோ, அதாவது மாற்றுத் திட்டங்கள் எங்களுக்கு தேவை பழைய ஓய்வு திட்டம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது இப்போ நிறைவேற்றப்படலையே சொல்லிடுறேன். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுல நாங்கள் கொடுத்த 5 யூனியன் கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்கிறதுல எங்களுக்கு, அதாவது வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலைங்கிறது ஒரு சாரார் இல்லை, எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட பென்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து இப்போ ஒரு இரும்பு கதவு இருக்கு, இந்த இரும்பு கதவுக்குள்ளே போக முடியாது, அந்த கேட்டை உடைக்கவே முடியாது, இதனால இதை உள்ள தாண்டி போக வாய்ப்புகளே இல்லைங்கிற வரிந்து போன ஒரு ஏழை மக்களுக்கு முன்னால ஒரு கதவு திறந்திருக்கு. இப்ப எதிர்காலத்துல வந்து இதை வைத்தே வந்து அந்த பழைய கோரிக்கைகளை வென்றெடுக்கும். இப்படித்தான் நாங்க ஒவ்வொரு முறையும் எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கோம். முதல் கட்டமா இந்த கோரிக்கை நிறைவேறும் பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வேற ஆட்சிக்கு வந்தாலும் இதை முன்னுதாரணமாக வைத்து மீண்டும் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அளந்து விடக்கூடிய வலிமை அரசர்களுக்கு உண்டு. அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இன்றைக்கு பென்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இப்ப நீங்க நான் இன்னொரு சமூக ரீதியா இன்னொன்று ஒரு மன ஆறுதலை கொடுக்குது. நான் வந்து முக்கியமான கருத்து இதுல நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா, இது வந்து சமூக ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. முதல்ல நீங்க இல்ல, இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் பென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய், நான் பணியாற்றும் போது நான் சஸ்பெண்ட் ஆயிடுவேனா, எனக்கு பென்ஷன் கிடைக்காதா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பணியில் ஒரு பயம் இருந்துச்சு, என் அதிகாரிகள் மேலே ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவர் கொடுக்கக்கூடிய பணியை வந்து நான் உடனடியாக செஞ்சாதான் என் மேலே வந்து எந்த குற்றச்சாட்டும் விழுகாமல் நான் ப்ரமோஷன் வாங்கணும், நான் நல்லபடியாக ரிட்டையர் ஆகணும், எனக்கு பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நாங்கள் வேலை பார்த்த சூழல் இருந்துச்சு. இப்போ இந்த சிபிஎஸ் சிஸ்டத்தில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது இல்லை. எப்போ போனாலும் அவனுக்கு பணம் கிடைக்கும், நீ சஸ்பெண்ட்ல போனாலும் பணம் கிடைக்கும், நீ டிஸ்மிஸ் ஆனாலும் பணம் கிடைக்கும். பென்ஷன் யாருக்குமே கிடையாதுங்க போது அதை பத்தி கவலை இல்லை, பணியில் அக்கறையின்மை, அதெல்லாம் நீ பெருகி போனது காரணம். டிஸ்மிஸ் பண்ண நாங்களே சிபிஎஸ் எனக்கு பென்ஷனா இருக்கு அப்படிங்கும்போது தவறுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவங்க மத்தியில் நிறைய பரவுனதுனால வேலையில ஒரு அலட்சியம், அதிகாரிகள் மேல வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு நிலை. ரெண்டாவது வந்து எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு, அதை நான் மறைமுகமா சொல்றேன், எதை வேணாலும் செய்யலாங்கிற ஒரு துணிவு. இப்ப இந்த டாப்ஸ் மூலம் அவனுக்கு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் கிடைக்கும் போது பணியில மாற்றம் வரும், பணியில வந்து ஒரு அக்கறை வரும், சேவை மனப்பான்மை வரும், பணியாளர் மேல ஒரு பாதிப்புனா கூட நிற்கக்கூடிய உணர்வு வரும், அதிகாரிகள் மேல ஒரு மதிப்பு மரியாதை வரும், வேலையின் மேல இது வரும், சமூகத்துல அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைங்க வந்து பென்ஷன் எல்லாம் நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மன வலி இருக்கு பார்த்தீங்களா, அது மாறுபடும். ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இறந்து போய்விட்டோம் நினைத்து கொண்டிருக்கவனுக்கு உயிர் பிழைக்க வைத்த ஒரு நிலையாக இன்றைக்கு வந்து டாப்ஸ் ஓய்வூதியம் அமைந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. இது முழுக்க முழுக்க வரவேற்கணும். இதுல வந்து முதலமைச்சர் இதுல கூடுதலா செய்ய வேண்டியது, இதுல நான் சொன்ன அந்த 3 கருத்துக்கள் தான். எந்த தேதியில அறிவிக்க போறாங்க, ஏன்னா இப்ப இந்த ஒண்ணு அந்த கேள்விக்கு நான் வரேன் சார். இப்போ இந்த நீங்க வந்து கடுமையா அதை வரவேற்கிறீங்க, ஒரு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர்ங்கிற பேர்ல இந்த இப்போ அறிவிச்சிருக்க டாப்ஸ்ங்கிற திட்டம் வந்து மிக அருமையானது, வரவேற்கக்கூடியதுங்கிறீங்க. ஆனா ஒரு சாரார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற திட்டத்தின் உடைய மாற்று திட்டம் தான் இது, மாற்று திட்டம் கூட அதனுடைய ஸ்டிக்கரை தான் மாத்தி டாப்ஸ்னு ஒட்டியிருக்காங்க, யூபிஎஸ் திட்டத்துடைய மறுதிட்டம் தான் இது, அதாவது டாப்ஸ்ங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறேன். அது வந்து பொதுவாக காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னு கேட்டா யூபிஎஸ்ல வந்து அரசாங்கம் நடத்தல, டாப்ஸ் அரசாங்கம் நடத்துது, இது ஒன்னே போதும். எப்படி சார்? ஆமா, அரசாங்கம் தான் நிதியம் வச்சிருக்கு, யூபிஎஸ்ல அரசாங்கம் நிதியம் வச்சுக்கல. அதனுடைய பிடித்தம் செய்யக்கூடிய தொகை வந்து ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல வந்து 45,000 பேர் தான் இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆப்ஷன் உண்டு அதுல. அதுல ஏன் சேரல?
அந்த ஆப்ஷன் இங்க இல்லங்கிறாங்களே. எந்த ஆப்ஷனு? டாப்ஸ்ல மாரி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்கல. உங்களுக்கு சிபிஎஸ் வேணுமா, டாப்ஸ் வேணுமான்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படிங்கிற ஒரு அது ஆப்ஷன் இல்ல இன்னைக்கு அப்படின்னு. தெரியாதுல்ல. உங்களுக்கு வந்து நீங்க ஜியோ வந்த பிறகு தான் தெரியும். ம். இன்னைக்கு செய்தி அறிவிப்பு தான் வந்திருக்கு. ம். அது இப்பவே எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. இப்ப வரக்கூடிய எந்த வதந்திகளை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. அதே மாரி இன்னொரு நீங்க ஒரு 3 கோரிக்கை வச்சீங்களே, அதே கோரிக்கைய வந்து நெறைய பேர் கேள்வியா எழுப்புறாங்க. இந்த மாரி இப்போ ஒரு அறிவிப்ப அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் நெருங்குனால அரசு ஊழியர்களிடம் வாக்கு பெறுவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனா, இந்த திட்டம் எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? என்னென்ன மாரியான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க போகுது? அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பும் இல்ல. அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு பொதுவா கேள்வி வைக்கிறேன். இதற்கு முன்னால் திட்டங்கள் அறிவித்த பொழுது, ஒவ்வொரு அரசு ஆணைகளும் நீங்க காங்கிரஸ் ஆட்சி 67லேருந்து எடுத்துக்கங்களேன். அது 52லேருந்து எடுத்துங்க. 52லேருந்து ராஜாஜி காலத்துலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலம் வரை நீங்க எடுத்துக்கோமே. அரசு செய்தி குறிப்பு வெளியிட்ட உடனே ஜியோ எத்தனை இது வந்தது? வரவே வராது. ம். அரசாணைகள் என்பது அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி, அது டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடணும். என்னென்ன வார்த்தைகள் அதில இல்ல, போடணும். இல்ல அவங்க வைக்கிற வந்து அப்போ வந்து 3 நாள், 4 நாள் கழிச்சு தான் அரசாணைகள் வரும். இப்ப நம்ம வந்து நிச்சயமாக ஒரு தேதி அறிவிக்கப்படும். எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற தேதி அறிவிக்கப்படும். அதெல்லாம் வந்த பிறகு அத பத்தி பேசணும். இப்போ ஒரு செய்திக்குறிப்புல இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அ அ மருத்துவமனையிலே நம்ம படுத்து கிடக்கிறோம். நான் வந்து படுத்து கிடக்கிறேன். எனக்கு உடம்பு வந்து வெளிய நிக்குது. நான் அன்கான்ஷியஸா இருக்கேன். அன்கான்ஷியஸா இருக்கும் பொழுது, என்னைய வந்து மருத்துவர்கள் போராடி என்னை உயிர காப்பாத்தி என்னைய வந்து அன்கான்ஷியஸ்ல இருந்து கான்ஷியஸ்ங்கிற நிலைக்கு என்னை கொண்டாந்துட்டாங்க. கான்ஷியஸ் நிலைக்கு கொண்டாந்த பிறகு என் மனைவி கேட்கிற வார்த்தை, எப்ப எப்ப எந்திச்சு உட்காருவாரு? இப்பயே ஏன் உட்கார வைக்கல நீங்கன்னு கேட்டா, அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை விட பைத்தியக்காரத்தனம் இந்த கேள்வி. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருந்து கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து மருத்துவராக இருந்து அரசியல் சமுதாயத்தை கொண்டாந்துருக்காரு. கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு எப்படி எழுப்பி உட்கார வைக்கிறது என்னங்கிறது இனிமே தான் தெரியும். அதற்கப்புறம் தான் நம்ம வந்து எத்தனை காலம் உயிர் பொழைப்போம், என்ன செய்வோங்கிறது மருத்துவர் சொல்ற மாரி அப்புறம் தான் அத பத்தி பேசணும். இப்பவே நீங்க அத வந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது, அரசியல் ரீதியா பேசுறது, வாக்கு வாங்கிட்டார் பேசுறதெல்லாம் நான் என்னைய பொறுத்த மட்டும் இது பூரா கதறல். ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையை முதலமைச்சர் தீர்த்து விட்டாரே அப்படிங்கிற கதறல். அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து இது அரசு ஊழியர்கிட்ட இருந்து வாக்கு வங்கியை பெறுவதற்காக அறிவிச்சிருக்க அரசு வாக்கு வங்கி எங்க போயிருச்சு? ஏன்னா இப்போ வந்து போராட்டங்கள் 6ஆம் தேதியிலிருந்து அறிவிச்சாங்க. அவங்கள வந்து இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை அறிவிச்சிருக்காங்க. போராட்டங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா நீங்க போராட்டத்துக்கு போனா நான் அம்மையார் மாதிரி நான் உள்ள தூக்கி போடுவேன், டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அவன் வன்முறை அடிப்படையில் நீ போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா பயந்துட்டு போறக்கூடிய அரசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி பண்ணல இந்த அரசாங்கம். கூப்பிட்டு வச்சு பேசி 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்கல்ல. எந்த ஆட்சி காலத்தில் அந்த தீர்வு சொல்லப்பட்டது? இல்ல இந்த 22 ஆண்டு காலம் வந்து காத்திருப்பு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெறுவதற்காகத்தான். ஆனா திடீர்னு வந்து இப்போ வந்து அந்த யுபிஎஸ் திட்டம் மாரியே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே. எங்களுக்கு தேவை பழைய ஓய்வூதிய திட்டம் தான். இந்த ஊழியர்ட்ட இருந்து 10% பிடித்தம் செய்யாம பழைய முன்பு எப்படி இருந்ததோ அதே மாரி தான் எங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வேண்டும். ஆனால் நீங்க இப்ப வந்து எங்ககிட்ட பிடித்து எங்கள்ட்ட இருந்து காச பறிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு அத வட்டி குடுத்து நீங்க அந்த காச எங்களுக்கு குடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா. இப்ப எனக்கு 23 ஆண்டு காலாக பெரும் பசி இருக்கு. நான் பசியோடு 23 ஆண்டு காலம் காத்து கிடக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. நான் பிரியாணி வந்தாத்தான் என் பசியை தீர்த்துக் கொள்வேன் என்று நான் இருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ! ஆனா எனக்கு பசிக்கு தீர்க்க வந்தது எனக்கு பழங்கஞ்சி. எனக்கு வந்தது பழங்கஞ்சி. ஆனா எனக்கு பிடித்த உணவு பிரியாணி. நான் பிரியாணிக்காக 23 ஆண்டு காலம் தவம் இருக்கிறேன். பிரியாணி கிடைக்கவில்லை. ஆனால் பசியால் துடித்து நான் உயிர் போக இருக்கையில் பழங்கஞ்சியை ஒருவர் வந்து குடித்து சாப்பிட சொல்கிறார். நான் பழங்கஞ்சியை குடித்துவிட்டு உயிர் வாழ நினைப்பேனா? இல்ல அப்ப நீங்க கேட்கும்போதே எனக்கு வந்து பிரியாணி தான் வேணும்னு தானே கேட்க கூடாது இல்லையா? எனக்கு பிரியாணி தான் வேணும்ங்கறத தானே கேட்கிறீங்க. உங்க கோரிக்கை அதானே. எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படின்னு போராடுறீங்க. இத்தனை வருஷம் என்னுடைய லட்சியம் பிரியாணி. அதை அடைவதற்கு எனக்கு உயிர் வேணும்ல. இல்ல அதுதானே சொல்றேன். அதை போராட்டம் பண்ணுவதற்கு எனக்கு சக்தி வேணும்ல. அதை போராட்டம் பண்ணுவதற்கு அரசர்கள் ஒன்றிணைய வேணும்ல. அப்படி ஒன்றிணையக்கூடிய சக்தி எது கிடைச்சா 23 காலம் கிடைக்கும் 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 என்று எங்களை போன்ற தலைவர்கள் சொன்னதுனால இந்த சமுதாயம் வெறுமன ஏமாந்து போய் சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல இப்ப உங்களுக்கு பழைய சோறு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அப்படி கிடையாதுங்க. நான் உயிர் வாழணும். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு பென்ஷனே இல்ல. இது வெளியே போற என்னுடைய தோழர்களுக்கு பென்ஷனே கிடையாது. நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சமூக நீதி அது. வெளியே போகும்போது அவன் ஓய்வு பெற்ற பிறகு அந்தஸ்தோட வாழணும். நான் இன்னைக்கு என் பிள்ளைங்க எங்க வீட்டுல என்ன மதிக்கிறாங்கன்னா எனக்கு மாசம் பென்ஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். மாதம் பென்ஷன் வருது. நான் எதை பத்தி கவலைப்படல. என்னுடைய செலவுகள் நான் பார்த்துக்கிறேன். நான் வெளியில போய் காஃபி சாப்பிட்றதா இருக்கட்டும்,
நான் சினிமாவுக்கு போகிறதா இருக்கட்டும், என்னுடைய மருந்து மாத்திரைகள் செலவுகளாக இருக்கட்டும், என்னுடைய மேக்கப் செலவுகளாக இருக்கட்டும், நான் பயணம் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும், என் நண்பர்கள் திருமண விழாக்கள், காதலி விழாக்கள் போன்ற நண்பர்களோட இருக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது நான் என்னுடைய சொந்த காசில் போகக்கூடிய யாரையும் கையேந்த முடியாத ஒரு சமூக அந்தஸ்தான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பென்ஷன் உதவி பண்ணுது. அப்ப அந்த ஒரு வாழ்வை உருவாக்கி கொடுத்த முதலமைச்சரை முதல்ல நம்ம பாராட்டணும். அதுல நீங்க பாராட்டுறது நான் வரவேற்கிறேன் சார். நீங்க வந்து நான் பாராட்டுறது சொல்லல, இந்த குற்றம் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல. இந்த குற்றம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பிரியாணி போடுறேன்னு சொன்னாரு, ஆனா இன்னைக்கு வந்து பழைய சோறை கொடுக்குறாருங்கிறதா அவங்களுடைய கேள்வி. நீங்க சொல்றீங்க இப்போதைக்கு நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு பழைய சோறு கிடைச்சா போதும் அப்படின்னு. இதுதான் இப்ப நம்ம கூட டாக். இப்ப அதுதான் கேட்கிறேன். அப்ப பிரியாணி கிடைக்கிற வரைக்கும் நீங்க போராடணும் இல்லையா? கண்டிப்பா போராடணும். பழைய ஓய்வு திட்டம் என்னைக்கு கிடைக்குதோ அதுவரை போராடி தான் ஆகணும். தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க போராடணும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க PFRDA சேர்ந்திருக்கக்கூடிய சத்தீஸ்கரும் ராஜஸ்தானும் பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அசோக் கெலாட் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து நிறைவேற்றுவேன்னு சொன்னார். சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் அரசாங்கம் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆனா 2 பேருமே தோத்து போயிட்டாங்க. சத்தீஸ்கர்ல மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அசோக் கெலாட் தோத்து போயிட்டு ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சி வந்துச்சு. ஆனா அவங்க வந்து அந்த ஜீவோ போட்டுட்டு தான் போனார். அசோக் கெலாட் தோக்குறதுக்கு முன்னால அந்த ஜீவோ போட்டுட்டார். சத்தீஸ்கர்லயும் இந்த திரும்ப காங்கிரஸ் ஆட்சி வந்தப்போ அந்த ஜீவோ போட்டாங்க. 2 இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஆனா பஞ்சாப்லயும் டெல்லிலயும் பழைய ஓய்வு திட்டம் தானே இருக்கு. அவங்க வந்து புதிய சார் மூணு ஸ்டேட்ல என்பிஎஸ்ஏ கிடையாதுங்க. மேற்கு வங்காளத்துல இருக்கு, என்பிஎஸ்ஏ கிடையாது. அது வேறு. புதிய ஓய்வூதிய திட்டத்துல உறுப்பினராக சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு உண்டான கோரிக்கை வைத்தும் கூட இன்னும் நிறைவேற்றப்பட முடியவில்லை. சரி, இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து கடந்த 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவங்க வந்து சிபிஎஸ்ங்கிறது ஒரு 10% அவங்களோட சேலரியில பிடிக்கிறாங்க. இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் என்ன ஆகும் இப்ப அப்படிங்கிறது? அதுதான் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப பொதுவாக வந்து இப்ப இதற்கு முன்னால், இந்த அறிவிப்புக்கு முன்னால், எந்த தேதியில ஜியோ வருறாங்களோ அந்த தேதிக்கு முன்னால் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு அரசாங்கம் பிடிக்கக்கூடிய தொகையும் ஊழியர்கள் செலுத்தக்கூடிய தொகையும் சேர்ந்து ஒரு தொகையாக அளிக்கப்பட்டு விடும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய குறை சொல்லக்கூடியவர்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணத்தை வந்து குறிப்பா இந்த இப்ப அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பணம் எங்கே போச்சு. தமிழிசை அவர்களும் இதை சொல்லியிருக்காங்க, இந்த பணம் எங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி. நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. 2003ல இருந்து அம்மையார் அறிவிச்ச இந்த திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அம்மையார் பணியில் இருந்திருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்திருக்காரு, அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் யாருமே ரிட்டையர் ஆகலையா? எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆகி, எத்தனையோ ஆயிரம் பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்கல்ல. யாருக்காவது பணம் வரலன்னு ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா? எனக்கு நான் ரிட்டையர் ஆனேன், எனக்கு வந்து சிபிஎஸ் வந்து எனக்கு பணம் வரலன்னு சொல்லுங்க. அப்ப இந்த பணம் அரசாங்கத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம். போக்குவரத்து ஊழியர்கள்லாம் அதுக்கு எனக்கு பணம், அது வேறு பிரச்சனை. இது கவர்மெண்ட் சர்வெண்ட் வேறு, அது வேறு. அது வந்து அது ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இது, அதனுடைய இபிஎஃப். அது நான் சொல்றது கவர்மெண்ட் சர்வெண்ட் பொறுத்த மட்டும், சிபிஎஸ் பொறுத்த ஒருத்தருக்காவது வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கல. எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க ரிட்டையர் ஆனவங்களுக்கு. 2 மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு, அவர் சிபிஎஸ்ல உள்ளவர், அவருக்கு முழு தொகையும் இன்னைக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதை தகவல் மையம் சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டர் மூலம் அதை வந்து தெளிவாக அரசாங்கம் கண்காணிச்சு ஒவ்வொருக்கும் தொகை கொடுத்துருக்காங்க. தொகை யாருக்குமே இல்லைன்னு சொல்லல. இந்த டாப்ஸ் திட்டத்தின் மூலம் என்னுடைய கணிப்பு, இன்னும் அதுக்கு அறிக்கை வரல, என்னுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், ஊழியர் செலுத்தக்கூடிய பங்களிப்பு அவருக்கு சேரும். அந்த 10% எத்தனை எவ்வளவு பிடிச்சிருக்கப்ப ஒரு 35 லட்சம் பிடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு சிபிஎஸ் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு நபர் 31/12 ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காருன்னு வைங்களேன். அதே உதாரணமா வச்சுக்குவோம். 31/12 சிபிஎஸ் வந்து ரிட்டையர் ஆயிருக்காருன்னா அவருக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகை 35 லட்சம். அவருடைய பணிக்காலத்துல அவருடைய கான்ட்ரிபியூஷன். இது அவருடைய கான்ட்ரிபியூஷன். கவர்மெண்ட் அரசாங்கம் 35 லட்சத்தை கொடுத்து 70 லட்சம் அவர் கொடுத்துரும். இந்த திட்டத்தின் மூலம் இப்ப இணைந்த பிறகு வர்றவங்களுக்கு வந்து அரசாங்க கான்ட்ரிபியூஷன் 35 லட்சத்தை ஆணையத்துக்கு கொடுத்துருவாங்க. அது மூலமா பென்ஷன், ஆமா பென்ஷன் கிடைக்கும். இவங்க பிடித்தம் செய்யப்பட்ட இந்த ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஊழியர் பங்களிப்பு, அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதாவது கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆணையத்துக்கு போயிடும். ஆமா, ஏன்னா பென்ஷன் வாங்குறதுனால. ஓகே சார், இது ஒரு 3 விஷயம் சொன்னீங்க நீங்க. இந்த மாதிரி எப்போ அறிவிக்க போறாங்க, என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும், அவங்களுடைய வாரிசுகளுக்கான ஓய்வூதியம், இதெல்லாம் உங்களுடைய கோரிக்கையில் நீங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்க சார்? இல்ல, எங்களுடைய கோரிக்கை என்பது பழைய ஓய்வு திட்டம் என்பதுதான் சார்.
அதில் மாற்று கருத்து கடமையில் அதான் எங்களுடைய கோரிக்கை. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மரியாதைக்குரிய நிதியமைச்சராக இப்போ இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப பழக்கமானவர். அவர் என்கிட்ட சொன்னது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அரசாங்கத்திட்ட வந்து பெருமளவு நீங்க பழைய ஓய்வு திட்டம் கொடுத்தோம்னா நாங்க இது இந்த திட்டத்தினால் என்ன பயன் இருக்கு, இந்த திட்டத்தினால் என்ன இது இருக்கு அப்படிங்கிற விரிவாக கொடுங்கன்னாரு. நாங்கள் கொடுத்தது என்னன்னா, எதிர்காலத்தில் சிபிஎஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு போகும்போது இப்போ நான் 4 வருஷம் ரிட்டையர் ஆவேன். 4 வருஷத்துல வந்து 10 வருஷம் 10% எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா என்னுடைய சம்பளம் ஒரு 50,000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். 5,000 ரூபா நான் கட்டுவேன். 5,000 ரூபா அரசாங்கம் கட்டும் மாசம் மாசம். ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபா. 1,00,000 ஒரு வருஷத்துக்கு வந்து அரசாங்க பங்களிப்போடு சேர்ந்து 1,20,000 ரூபா. 4 வருஷத்துக்கு 4 × 1 20ங்கிறது ஒரு 6 லட்சம் வர ஒரு எம்ப்ளாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ நீங்க பணியில சேர்றவங்க எல்லாருமே இளைய பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாமே இளவயது 20, 25, 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு 30 ஆண்டு கால பணி காலம் இருக்கிறது. இந்த 30 ஆண்டு காலம் ஒருவருக்கு வந்து இப்ப சம்பளம் வாங்குறதே இப்ப 7வது ஓய்வு குழுக்கு அப்புறம் இப்ப வாங்குற சம்பளம் வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப அதுல 10% என்பது குறைந்தபட்ச ஓய்வூதியமே இப்ப 27,000. குறைந்தபட்ச ஊதியங்கிறது 27,000 வந்துருச்சு. இப்ப 27,000 வரும்பொழுது 1,10,000 என்பது 2,700 பிடிக்கும்போது இன்னும் ஐஏஎஸ் அரசுகள் பார்க்க போனீங்கன்னா பெருந்தொகை பிடிக்க வேண்டிய சூழல் வரும். அப்ப வெளியே போகும்போது 30 ஆண்டு காலத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் 1,50 கோடி 2 கோடி 3 கோடி தான் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் போது இந்த அரசாங்கம் திவாலாயிரும். இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நிதி சுமையை சுமக்கக்கூடிய சூழல் வரும். அதை மாற்று கருத்து செய்யறதுன்னா பழைய ஓய்வு திட்டத்தை நீங்க கொண்டு வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு பர்சனலா நான் சொன்னேன், இதே கான்ட்ரிபியூஷன் நீங்க பிடிச்சுங்க. ஓய்வூதியம் அரசாங்கத்தால் பிடிக்க முடியாது. ஏன்னா டென்மார்க்ல வந்து இந்த பிரச்சனை இதான் முத அங்கேதான் உருவானுச்சு. ஓய்வூதியமே எங்களுக்கு 50% மேல போகுது, நிதி போகுது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையை முத ஆரம்பிச்சது. யூரோப்பிய நாடுகளில் தான் இது முத பெரிய அளவில் பிரச்சனை வந்து இந்த எல்பிஜிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து பல நாடுகளில் வந்து உருவானுச்சு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிடித்தம் செய்து எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்கன்னு சொன்னது நாங்கள். அதில் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. பிடித்தம் செய்து தான் ஓய்வூதியம் கொடுக்கப்படும்னா தாராளமாக கொடுக்கலாம். அது ஒரு பகுதி வந்து பிடித்தம் செய்து நம்ம ஓய்வூதியம் நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க போகும்போது நம்மளுடைய ஒரு 10% நம்ம ஓய்வூதியத்துக்காக கொடுக்கறது என்னையை பொறுத்த மட்டும் தவறில்லை. இதில் மாற்றுக்கிறது இருக்கலாம், அதுக்கு நான் உடன்படலை. சார், இந்த சமூக வலைத்தளங்களும் ஒரு சில பத்திரிகைகளும் பார்க்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகம் உங்ககிட்ட கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது இப்போ 2003க்கு பிறகு இப்போ 2012ல ஒரு மாசா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை வந்து ஆசிரியர்களா பணி நியமனம் செஞ்சாங்க 2013ல. அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்போ அவங்கெல்லாம் ஒரு 30 வயசுல உள்ளவங்க வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆக போறாங்க. அவங்க வந்து 25 வருஷம் சர்வீஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இப்போ இல்லை, இப்போ 2013ல அப்பாயிண்ட் ஆனாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ இந்த ஸ்கீமுக்கு உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கான இப்போ சர்வீஸ் வந்து நீங்க 30 வருஷம் ஆனா தான் பென்ஷன் எல்லாருக்குமே அது பழைய ஓய்வு திட்டத்துக்குமே அது உண்டு. இல்ல அது ஒரு இப்ப உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து 86ல நான் பணியில சேர்ந்தேங்க. அப்போ எனக்கு வயசு என்ன 23 வயசு என்னமோ எனக்கு பணியில சேரும் பொழுது. ஏன்னா 37 வருஷம் என்னுடைய சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. 37 வருஷம் சர்வீஸ் முடியும் போது என்னுடைய வயதுக்கு சில பேருக்கு 40 வயசுல வேலை கிடைக்கும். ஆமா, என்னோட கேள்வி அது. ஆமா, 40 வயசுல சில பேர் ரொம்பவே எக்ஸாம் எழுதி பார்ப்பாங்க, வைப்பாங்க, கிடைக்காம இருக்கும் சூழல். உங்க குடும்பத்தில் 40 வயசு 42 வயசுல பொதுவாக ஆசிரியர்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் நீங்க அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இப்போ என்னுடைய மனைவி வந்து இப்போ 2003ல 2006க்கு பிறகு கலைஞர் வந்து அந்த அம்மையார் அறிவித்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு விட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலம் நீங்க எடுங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலம் டீச்சர்ஸ் எடுத்ததுல தான் என் மனைவி இப்போ வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்க வந்து மார்ச் மாதம் ரிட்டையர்மெண்ட். அவங்களுக்கு 19 வருஷம் தான் வருது. ஆமா, அவங்களுக்கு அந்த 20 வருஷம் சர்வீஸ் வராது. இந்த அவங்களுக்கு வந்து இப்போ பழைய ஓய்வு திட்டத்தில் இருந்தாலுமே இந்த 19 வருஷத்துக்கான பென்ஷன் தான் கிடைக்கும். இல்லை, இப்போ அவங்க பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்காங்களா, புதிய ஓய்வு திட்டத்தில் இருக்காங்க? ஆமா, இப்போ அவங்களுக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணி இப்போ டேப்ஸ் வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஜிஓ தான் தெரியும் எந்த தேதியிலேருந்து வருதுன்னு சொல்லி. 1/1/2006லேருந்து வந்து அவங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். 1/1/2006லேருந்து 2026லேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். 1/4/2026 போது அவங்க அதில் படிவிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த ஜிஓ வருவதுன்னு தெரியும். அதனால வந்து பழைய ஓய்வு திட்டத்திலையும் குறைந்த பணிக்காலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு குறைவான சம்பளம் தான்.
அதுக்காக வந்து அவங்களுக்கு Pension. முழு சம்பளமும் இப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ம். இப்போ அந்த 30 ஆண்டு காலம் பணி நிறைவு நான் 30 ஆண்டு காலம் பணி நிறைவு பண்ணிட்டேன். 7 ஆண்டு காலம் நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு புதுசா பென்ஷன் கொடுக்க போறாங்களா? கிடையாது. அது ஒரு சீலிங். இப்ப 25 லட்சம் பணிக்கொலைன்னு சொல்றாங்களே சார், இந்த 25 லட்சம் எல்லாரும் கிடைக்கும்னா கிடைக்காது. அந்த 30 வருஷத்தை ஆமா, அது அதுலயுமே சில இதெல்லாம் இருக்கு. நம்ம நம்ம வாங்கின பிரேக்கிங் இருக்கும், நம்மளுடைய பணியில இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். இப்ப ஒரு குறைந்தபட்சம் வந்து 25 லட்சத்துல இப்ப என்னைய மாதிரி ஆட்களுக்குலாம் 20, 21 லட்சம், 22 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி வாழ பாரு 25 லட்சங்கிற சீனிங். அது மேக்சிமம். அது மாதிரி 50% ஓய்வூதியங்கிறது மேக்சிமம். குறைந்த வேலை பார்த்தால் அந்த குறைந்த இதுக்கு நம்மளுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைக்கும். அதுக்குள்ள பணி கூட கிடைக்கும். என்ன வேலை இப்போ நான் வேலை பார்க்கும்போது இப்போ 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு வைங்களேன், எனக்கு 60,000 ரூபா கிடைக்கும். என்ன இவனுக்கு வந்து இப்போ நான் 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தவனுக்கு என்ன சம்பளம் வாங்கினாலும் அது கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் 50%. ஆமா 50%. எல்லாருக்கும் 50% தான் வாங்குற சம்பளம் தான். இப்போ நான் வந்து 37 வருஷம் சர்வீஸு, என் ஒய்ஃப் வந்து 19 வருஷம் சர்வீஸு. இப்போ என் சம்பளத்தை வாங்கிட்டாப்ப. ஆமா, நான் என்ன சம்பளம் ரிட்டையர் ஆகும்போது வாங்கணும். 37 வருஷம் வாங்கின சம்பளத்தோட விகிதத்தை அவங்க இப்போ வாங்குறாங்க. 19 வருஷத்துல ஆமா வாங்குறாங்க. இப்போ நீங்க 50% பென்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வாங்குற பென்ஷன் அளவுக்கு அவங்களுக்கும் வரும். அதுக்கு நான் வருத்தப்பட முடியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு வரும்பொழுது 2 ஊதியக்குழு வந்துருச்சு. நான் 89 தான் எனக்கு 5வது ஊதியக்குழு வந்துச்சு கலைஞர் காலத்துல. இப்ப நீங்க குறிப்பிட்ட இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா 2023க்கு அப்புறம் 2013க்கு அப்புறம் பணியில சேர்ந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு கடைசியில வரக்கூடிய சம்பளம் வந்து 1,50,000 வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு 50% 75,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான 1,50,000 கணக்கு பண்ணக்கூடாது. பே பிளஸ் டிஏ அதுல அலவன்சஸ் எல்லாம் வராது. இப்ப நம்ம அச்சாரியை வாங்குறேன், சிசிஏ வாங்குவோம் சென்னையில. சிசிஏ சிவகங்கையில கிடையாது. இங்க இருக்க ஹெச்ஆரி 8,000 ரூபாய், சிசிஏ ஹெச்ஆரி அங்கே கிடையாது. அலவன்ஸுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம கடைசி சம்பளங்கிறது பே பிளஸ் டிஏ. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஓய்வூதிய பழைய ஓய்வு திட்டத்தை இந்த என்பிஎஸ்ஐயும் சிபிஎஸ்ஐயும் விட டாப்ஸ் எப்படி சிறந்ததுங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம் சொல்ல மறந்துட்டேன். 6 மாத காலம் அகவலைப்படியும் இணைத்து கொடுக்குறாரு. அகவலைப்படி ஆமா ஆமா, அது வந்து ஓபிஎஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம். இப்ப நான் 6 மாச காலம் டிஏ ரைஸ் ஆகுது பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு ஓய்வூதியருக்கும் 6 மாத காலம் அரசாங்கம் அகவலைப்படி உயர்த்தும் போது ஓய்வூதியாளர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும். இப்ப டாப்ஸ் அது உண்டு. இதெல்லாம் என்பிஎஸ்ல சிபிஎஸ்ல கிடையாது. அதனால அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் என்னையை பொறுத்த மட்டும் காழ்ப்புணர்ச்சிகளையும் இந்த அரசு மேல் அவதூறு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும், ஆகா இவ்வளவு பெரிய ஸ்கீம் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கடைசி பால்ல விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தோனி 6 அடிச்ச மாதிரி அடிஸ்டாருங்கிற ஒரு வைத்தறிச்சலையும் பேசக்கூடிய பேச்சுக்களை தவிர, இல்லை இந்த திட்டத்தை சீர்குலைக்க வேணும், இந்த திட்டத்துல வந்து நன்மை இல்லை என்று இந்த ஆசிரியர் இருக்கக்கூடிய சில அரசுகளை மடைமாற்றுவதற்கான வேலைகளை தவிர, உண்மையில் இந்தியை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்த திட்டம் அரசர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய திட்டம். இதிலும் இன்னும் நாம் பல படிகள் ஏற வேண்டியிருக்கிறது. இந்த முதல் படிக்கு நம்ம ஏறுவதற்கு வழி கிடைத்து விட்டது. இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னும் தொடர்ந்து அந்த போராட்டத்தை அரசர்கள் சங்கங்கள் தொடர்ந்தால் அந்த பழைய ஓய்வு திட்டம் என்ற லட்சியத்தினை நிச்சயமாக அடைய முடியும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எதுவுமே எங்களுக்கு எளிதாக கிடைக்கல, போராடி தான் கிடைச்சிருக்கு. அந்த போராட்டத்தினுடைய வகைகள் வேணா வேறுபட்டு இருக்கலாம். இப்போ சில பேர் வெளியில இருந்து இறங்கி போராடலாம், சில பேர் அரசாங்கத்தை நம்பி எங்களை போன அரசாங்கத்தை நம்பி அரசாங்கத்தோட மோதி பேச்சுவார்த்தை மோதி போராடலாம். இப்போ வெளியில போராடினவங்க ஈஸியா போயிடுவாங்க. நான் வந்து அரசாங்கத்தோட நெருக்கமா இருந்தாலும் அவங்களோட அதிகமான அளவில் மோதல் போக்கு இருந்ததுனாலதான் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு போறதுக்கு முன்னாலே என் மேல வந்து கிரிமினல் கேஸ் போட்டாங்க. அதனால நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பாதிப்புகளும் தலைவர்களுக்கு வரத்தான் செய்யும். எதுவுமே எளிதாக கிடைப்பதில்லை, போராடித்தான் கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கதவு திறந்திருக்கு. எந்த அரசாங்கமும் அரசர்கள் செய்யக்கூடிய கோரக்கூடிய அனைத்து கோரி நிறைவேற்றியதாக இந்திய நாட்டில் எந்த நாட்டிலும் சரித்திரமே இல்லை. அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதில் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளை நிதிச்சுமைக்கு ஏற்றவாறு நிறைவேற்றி தருவார்கள். மீதமுள்ள கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து விரைவில் நிறைவேற்றி தரும் என்று உத்தரவாதம் கொடுப்பார்கள். அதுதான் வழக்கம். அதை ஏற்றுக்கொள் வருவதுதான் எல்லா அரசியல் சங்கங்களுடைய இது. சில பேர் இன்னைக்கு வேகமா பேசலாம். இன்னைக்கு கூட ஒரு சங்கம் நாங்கள் 6ஆம் தேதி திட்டமிட்டபடி போராட்டம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வெற்றி பெற போவதே இல்லை. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து அரசியல் சமுதாயம் வந்து நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வந்துருச்சுங்கிற மகிழ்ச்சியில இருக்கு. என்ன அது வாக்குகளா மாறுமா, வாக்குகளா மாறாதா அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சிகள் தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனை. என்னைய பொறுத்த மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த அரசியல் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரும் பங்கு, ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு காரணமே கலைஞர்கள் அறிவித்த சமூக நீதி திட்டங்கள் தான் இன்னைக்கும்
அது இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய மாவட்ட தலைவராக இருந்த மரியாதைக்குரிய என் தம்பி ரவி அவர்கள் ஒரு கடந்த மாதம் வந்து ஒரு நம்ம திருப்போணத்துக்கு பக்கத்தில் லாலநேந்தருடைய சொந்த ஊர், சிவகங்கை மாவட்ட தலைவராக இருந்தார். ரோடை கிராஸ் பண்ணும்போது வந்து 4 ரோட்டில் வரும் பொழுது பைக்காரங்க அடித்து மண்டையில் அடிபட்டு சமீபத்தில் இறந்து போயிட்டார். சமீபத்தில் இறந்து விட்டார். தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் இந்த சேலரி ஸ்கீமில் அறிவித்த அந்த ஸ்டேட் பேங்க் மூலம் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸுக்கு 1 கோடி ரூபாய் அவர் கிடைக்குது. இதுதான் சமூக நீதி திட்டம். அந்த 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு இறந்து நிற்கிற அந்த பெண்ணுக்கும் மனைவிக்கும் அந்த பையனுக்கும் அந்த 1 கோடி ரூபாய் எவ்வளவு. இதுதான் திமுகவை நோக்கி அரசோட திருப்பக்கூடிய காரணம். மற்றதெல்லாம் சும்மா நீங்க அரசியல் ரீதியா பேசிட்டு போயிடலாம். இன்னைக்கு 1 கோடி ரூபாய், இன்னைக்கு முதல் நீங்க அந்த 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ண அந்த திட்டம் வந்து அறிவித்த ஒரு 5 நாட்கள்ல வந்து கரூர் அருகில வந்து ஒரு டிஎஸ்பி அவர்கள் இறந்தாங்க ரோட் ஆக்ஷன்ல. அவங்க தான் முத 1 கோடி ரூபாய், அவங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, முத 1 கோடி ரூபாய் அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு நேரடியாக அந்த இறந்து விட்ட செய்தி கிடைச்ச பிறகு நேரடியாக ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயிஸ் நேராக போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அவங்க மனைவி பேர், மகள் பேர் கேட்டு, மகன் பேர் கேட்டு வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இது சமூக நீதி திட்டம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற திட்டம்ல. இது எப்படி நீங்க தத்துவார்த்த ரீதியா, சமுதாய ரீதியா, சமூக ரீதியா தவறுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்றவங்க அப்புறம் அரசியல் ரீதியான தாக்குதல் சொல்றாங்களே ஒழிய வேற எந்த தாக்குதலும் இல்லை. எடப்பாடி அவர்கள், பழனிசாமி அவர்கள் 7வது ஊதிய குழு அறிவித்தார்கள் அவருடைய பணிக்காலத்துல. நான் நெஞ்சான நன்றி சொன்னேன். அன்னைக்கு இதே மாதிரி கூக்குள் வந்துச்சு, என்ன கொடுத்துட்டாரு என்ஜி யூனியன் தலைவர் வந்து முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்கும். இதே திமுக சைட்ல இருந்து எனக்கு கண்டனங்கள் வந்துச்சு. என்ன கொடுத்தாங்க அது முக்கியம் கிடையாது. 7வது ஊதிய குழுங்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பளம். அன்னைக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தவர் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அதை நான் நன்றி நினைச்சு பார்க்கணும். நீங்க அதைத்தான் பார்க்கணும். அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு, அதுவும் கொரோனாக்கு முன்னால, நல்ல வேலையா கொரோனா வந்துருச்சுன்னா அதுவும் கிடைச்சிருக்காது. இன்னும் 18-19 காலங்களில் வந்துச்சுன்னா அது 16ல் வந்து அந்த 1/5/2014 அறிவிக்கப்பட்ட திட்டம் அவர்கள். அது அன்னைக்கு நிதித்துறை செயலாளர் இருந்த அவர்கள் சண்முகம் அவர்கள் தான் அந்த திட்டத்தை நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எடப்பாடி அவர்கள் தான் அறிவித்தார்கள். அதில் பேச்சுவார்த்தையில் வந்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நேரடியாகவே என்னை அழைத்து பேசினார். நான் அவருடைய பல கருத்துக்களை நான் சொன்னேன். அதை பூரா தெளிவாக நிறைவேற்றி கொடுத்தாரு. அன்னைக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து நம்ம நன்றி தெரிவிக்கணும். அன்னைக்கு அவர் அதில் வந்து அதில் பல குளறுபடிகள் இருந்துச்சு. ஒருத்தருக்கு சம்பளம் கூட இருக்கும், ஒரு சம்பளம் குறைச்சி கிடைக்கும். அது வந்து பிரச்சனை. பிரச்சனைங்க இருக்கா, திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? இப்ப இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இல்லைன்னு சொன்னாங்க. அது பிரச்சனை. அது வந்து அந்த ஊதிய குழுவால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதை அடுத்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இது பிரச்சனை வரப்போகுதுனால எனக்கு ஊதிய குழுவே வரக்கூடாது, ஊதிய குழு இருக்கக்கூடாது. கடலுக்குள்ள போற மீனவனுக்கு சாவு நிச்சயம்ங்கிறது தலையெழுத்து. ஆனா மீன் பிடிக்காம இருக்காங்களா? வயல்ல வேலை பார்க்கக்கூடியவனுக்கு வந்து வயல்ல போய் பாம்பு கடிச்சா செத்து போயிடும் தெரியும். வயல் உழவு பண்ணாம இருக்காங்களா? ஆலைகள் வேலை பார்க்கக்கூடிய ஆபத்து இருக்கு, சுரங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆபத்து இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆபத்துகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதிலே வந்து தீர்க்கப்பட முடியாத சில நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நாம வேலை பார்க்க முடியாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, நமக்கு அறிவிப்புகள் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் வந்து முற்றும் தோன்ற முனிவனாக இருந்து இருக்கக்கூடிய சூழல்ல காடுகளில் தான் வாழணும். இப்படிலாம் வாழ முடியாது. இன்னைக்கு அந்த திட்டத்தை வந்து உடைச்சிருக்காங்க. ஓய்வூதியம் இல்லைங்கிற ஒரு மாயை விளைபட்டு இருக்குது. அதை முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. முழு மனதோட வரவேற்போம். அதிலே சில குளறுபடிகள் இருந்தால் அதை அரசுக்கு தெரிவிப்போம். அது அரசு நிறைவேற்றப்படவில்லைன்னா நிறைவேற்றப்படுவதற்கான என்ன வழி என்பதை பிறகு யோசிப்போம். ஓகே சார், உங்க லட்சியம் நிச்சயம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.